Hi friends, இது ASTF A Day ஒரு பொருள் ஒரு நாள்ல இருந்து உங்களுக்கான Photoshop tutorial session. இதுக்கு முன்னாடி நம்ம Photoshopன் தேவைகளை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம Photoshop எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். So ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல Photoshopோட சப்போர்ட்டபிலிட்டி பத்தி பார்க்கணும். That is Photoshop எந்தெந்த வெர்ஷனுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி பார்க்கணும். Photoshop CS6 எடுத்தீங்க அப்படின்னா Windows 7, Windows 8, Windows XP, Service Pack 3 மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அதுக்கு கீழே உள்ள வெர்ஷன் தட் இஸ் Windows XP, Service Pack 2 அவங்க கண்டிப்பா CS5 அல்லது CS4 அல்லது அது கீழே இருக்கிற வெர்ஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மேக் யூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Mac OS X 10.6 அந்த வெர்ஷன் கண்டிப்பா இருக்கணும். அதான் ரெக்கமெண்டட் வெர்ஷன். அதுக்கு மேலும் இருக்கலாம். மேலே இருந்தா பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. Adobe Photoshop டைப் பண்ணுங்க. ஸோ இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது Adobe Photoshop பேஜ் நம்ம டைரக்டாக போயிடலாம். ஸோ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி Adobe Photoshop CS6 பை ஆர் ட்ரை வெர்ஷன். இந்த 2 வெர்ஷன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பை வெர்ஷன் எதுக்குன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். பிகாஸ் Photoshop வந்து ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. இட்ஸ் ப்ரொப்ரைட்டரி வெர்ஷன். ஸோ நீங்கள் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜில் பிளாட்ஃபார்ம், லாங்குவேஜ், டெலிவரி, குவான்டிட்டி இந்த எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பிளாட்ஃபார்ம் நீங்கள் விண்டோஸ்னா விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜஸ் இங்கிலீஷ். ஸோ டெலிவரி அது பொறுத்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட விசா மாஸ்டர் கார்டு வச்சு நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம் ப்ராடக்டை. ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கினோடனே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் Photoshop CS6 ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட முடியும். பட் இப்போ நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த யூசர்ஸ்க்கு இந்த ட்ரை ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இந்த பேஜில் டவுன்லோட் நவ் அப்படின்ற பட்டனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் நேம் Adobe Download Assistant Manager. ஸோ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக Photoshop CS6 டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட நிறைய டைம் தேவைப்படும். பிகாஸ் இதோட சைஸ் கிட்டத்தட்ட 1 ஜிபிக்கு மேலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பிராட்பேண்ட் கனெக்ஷன் பொறுத்தும் இந்த டவுன்லோட் டைம் ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு Adobe Photoshop CS6 இந்த மாதிரி ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டரில் 4 ஃபோல்டர்ஸ் இருக்கும். அது 1 செட்டப் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஒரு இன்ஸ்டாலரை பார்க்கலாம். தட் இஸ் அது ரன் ஆகுறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது முடிகிற வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது 2 ஆப்ஷன்ஸ் தட் இஸ் இன்ஸ்டால், ட்ரை. ஸோ இந்த இன்ஸ்டால் ஆப்ஷன்ஸ் எப்படி அப்படின்னா இன்ஸ்டாலில் நீங்கள் இப்போ ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் போக போக உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர் கேட்பாங்க. அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சீரியல் நம்பர் வேலிடேட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு நெட் கனெக்ஷன் தேவை. பட் நீங்கள் அப்படி பண்ண வேணாம், நீங்கள் இப்போ என்டர் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த ப்ராடக்டை. நீங்கள் இங்கே மேலே பார்க்கலாம் தட் இஸ் இங்கிலீஷ். இதில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல். இது அவங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹியர் 2 ஆப்ஷன் பார்க்கலாம். ஒன்று 64 பிட் அண்ட் அனதர் ஒன் 32 பிட். இப்போது நீங்கள் 64 பிட் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஒன்றை கிளிக் பண்ணாலே ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது நமக்கு. சப்போஸ் நீங்கள் 32 பிட் சிஸ்டமில் Photoshop 32 பிட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வரும். தட் இஸ் Adobe Photoshop CS6 மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ரேஷன் கண்டினியூ ஆகும்.
இத ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அத நான் கன்டினியூ பண்ணல இப்ப. ஸோ இப்போ நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஸ்டார்ட்ல நீங்க இங்க 2 ஆப்ஷனை பார்க்கலாம். Adobe Photoshop 64 பிட் CS6 இது 2 ஆப்ஷனை பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் வந்துருச்சுன்னா நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த செஷனோட நம்ம முடிச்சுக்குவோம். தென் வரப்போற இன்னும் அடுத்த செஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இன்ட்ராக்டிவாகவும் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்கறத பற்றி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பாய், டேக் கேர், see you back.